கௌசி குழந்தை பிறந்து போல இருக்கு. அந்த ரூம்ல தான் இருக்கு போல இருக்கு. போய் பார்த்துட்டு போலாம். நான் கூட அந்த குழந்தைய பார்க்கவே ஏன் இல்லை. பாட்டி, உனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, இதெல்லாம் தேவையா? நான் இப்ப நல்லா தானே இருக்கேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு பார்க்காம போறது எப்படி? அந்த குழந்தைய நானும் நீயும் பார்க்கணும்னுட்டு தான் கடவுளை என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினாரோ என்னமோ. என்ன ஐயோ, எனக்கு தெரியும். உனக்கு சிரிக்கிறீங்க. என் சஞ்சய் தான் மறுபடியும் கௌசி வயசுல வந்து குழந்தையா பிறந்திருக்கிறான். பாட்டி ஆ, பாட்டி பாட்டி, அவங்களுக்கும் எனக்கும் அப்ப சம்மந்தம் இல்லையா? சொல்லு பாட்டி, சொல்லு பாட்டி. பாட்டி, உன் கண்ணெல்லாம் சொருவுது. உனக்கு என்னாச்சு பாட்டி? குமார், நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேனப்பா. இல்ல, நீ என்ன விட்டுலாம் போக மாட்டேன். இப்ப எனக்கு இருக்கிற ஒரே உறவு நீதான். உன்னை நான் இழக்க மாட்டேன். வா பாட்டி, ஒரு ஆட்டோ பிடிச்சு நம்ம ஆஸ்பத்திரி போயிட்டு வரலாம். வா பாவம் பாட்டி, பார்த்து 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 பார்த்து. ஆமா, சரி சரி, வா பாட்டி, மெல்லமா எழுந்துடு. பார்த்து பாட்டி. வாங்க சம்மதி, வாங்க. ஏன் கண் கலகிறேன்? எதுவா இருந்தாலும் என்ன உங்க கூட பிறந்த சகோதரரை நினைச்சு சொல்லுங்க. என்னென்ன சொல்ல பிரியப்படலனா பெருமாள் இருக்காரு, அவரெண்ட சொல்லுங்க. அவர் உங்க குறைய தீர்த்து வைப்பார். சம்மந்தி, நான் பெருமாள் கிட்ட என் குறைய சொல்ல வரல, உங்ககிட்ட தான் மன்னிப்பு கேட்க வந்தேன். ஐயோ, பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்களே. என்கிட்ட மன்னிப்பு கேட்க நீங்க எந்த தப்பும் பண்ணலையே. உங்களை மன்னிக்கிற தகுதி நேக்கு இல்ல. இல்ல சம்மந்தி, நான் உங்களுக்கு, உங்க மகளுக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்திருக்கேன். என்ன சொல்றேன்? ஆரம்பத்துல அவன் எங்க ஆத்துக்கு மாட்டு பொண்ணாதான் வந்தா. பாவம், அவளை நான் சரியா புரிஞ்சுக்காம அவன் மனசு புண்படும்படியா என்னென்னமோ பேசிவிட்டேன். அந்த பாவத்துக்கு பலனைத்தான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கேன். மாமியார் மாட்டு பொண்ணுன்னா அப்படி இப்படின்னு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அது சகஜம். அப்படி இருந்தா தான் அது குடும்பம். இப்பதான் எல்லாம் சரியா போயிடுதே. நீங்க ரெண்டு பேரும் இப்ப தாயா பொண்ணால பழகின்ற கேள். அது என்னமோ உண்மைதான். இப்போ என் பத்மா எனக்கு மகளா இருந்ததா எங்க குடும்பத்தை காப்பாத்தின்னு வரா. என் பையனை பத்தி அவனோட மாமனார் கிட்ட எந்த குறையும் சொல்லப்படாது. ஆனா சொல்ல வேண்டிய கட்டாயம். சம்மந்தி, இப்ப என் பையனோட நடத்த சரியில்லை. உங்க பொண்ணுதான் எங்க குடும்பத்தை காப்பாத்தின்னு வர. இப்ப அவ என் பொண்ணு இல்லம்மா, உங்க பொண்ணு. ஆமா, பத்மா என் பொண்ணுதான். இப்போ என் பத்மா இருக்காளே, அவ குழந்தைகள் அத்தனை பேருக்கும் நாட்டியம் சொல்லி தரா. அதுல வர வறுமடியில தான் எங்க குடும்பத்தையே காப்பாத்தின்னு இருக்கா. இன்னைக்கு அந்த நாட்டிய கலை தான் எங்க குடும்பத்துக்கே சோறு போடுறது. சம்மதிமா, தப்பா நினைக்காதே. இதெல்லாம் நீங்க என்னென்ன சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
பத்மா உங்க பொண்ணு, உங்களை காப்பாத்த வேண்டியது அவளுடைய கடமைமா. சம்பந்தி, இப்ப நீங்க பேசுறீங்களே, இந்த பெருந்தன்மையான பேச்சுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க, நாளைக்கு யாராவது வந்து பத்மா நாட்டிய சொல்லி கொடுத்துதா ரங்கநாயகி குடும்பத்தை காப்பாத்துறான்னு சொன்னா அது தப்பாயிடும் இல்லையா? அதனாலதான் நானே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இல்லம்மா, அப்படி யாராவது சொன்னா அட பாவிகளா, நேக்கு அது கேவலம் இல்லடா, பெருமைன்னு சொல்லுவேன். என் பொண்ணு பத்மா புக்காத்த தனிமுறை செஞ்சான்னு நான் மார்த்தட்டி சொல்லுவேம்மா. என்ன பற்ற, இந்த பெருமைப்படுறதுக்கும் மார்த்தட்டி பேசுறதுக்கும் வேற எதுவும் விஷயமே இல்லையா? இப்ப நீங்க எதுக்கு இங்க வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. ரங்கநாயகி அம்மாவனுடைய மோசமான நிலைமையை எடுத்து சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். எங்க மேடமுடைய அந்த பழைய கோபம், வீராப்பு, வைராகியம் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியலையே. ஏன் பண்ற, ரொம்ப அடக்கமா இருக்காங்க. இத பாருங்க, இது தெய்வ சன்னிதானம், இங்க சொந்த விஷயம் எல்லாம் பேசக்கூடாது. யோ, இவ்வளவு நேரம் இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, அது என்ன சுப்பிரபாதமா? குடும்ப விஷயம் தானே பேசிட்டு இருந்த. அததான் நானும் இங்க பேச வந்திருக்கேன். வம்பு வளர்க்கறதுக்குனே வந்திருக்கேடா? பற்ற இல்ல, உனக்கு நான் நல்ல வார்த்தை சொல்லிட்டு போலான் தான் வந்தேன். பெரிய இடம் நினைச்சு பேராசப்பட்டு உன் பொண்ணு அங்க கொடுத்த. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, உன் பொண்ண மருமகளா நினைக்கல, பணம் சம்பாதிக்கிற மிஷினா தான் நினைக்கிறாங்க. இல்ல மேடம்? டேய் சக்கரவர்த்தி, இத சொல்றதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு வந்தியா? நான் அப்பவே எல்லாத்தையும் சம்மந்திக்கிட்டு சொல்லிட்டேன்டா. இத பாரு, முன்னெல்லாம் பொம்மநாட்டிகள் தான் வேலை வெட்டி இல்லாம இங்க நடக்கிறத அங்க சொல்லிண்டோ, அங்க நடக்கிறத இங்க சொல்லிண்டோ இந்த கூலி வேலை பார்த்துட்டு இருப்பா. வேலை வெட்டி இல்லாத ஆம்பளைகளும் இப்போ உன்ன மாதிரி பேண்ட் சட்டை போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேளா? ஏய் ரங்கநாயகி, ஏய் ரங்கநாயகி, சத்தம் போடாத. நீ சத்தம் போடுறது, நான் சத்தம் போட்ட காலம்லாம் மலையேறி போச்சு. என் பொண்ணு பத்மா சொல்லிட்டா, நாய் கொலைச்சதுன்னா அது நம்மளை பார்த்து கொலைக்கிறது இல்ல, நீங்க பேசாம ஆத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிருக்கா. அதே கொலைச்சு கொலைச்சு தானா அடங்கிடும்னு. அதைத்தான் நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கேன். கொலைடா கொலை. பெருமாளே, நீ 9 அவதாரம் எடுத்திருக்க, இன்னும் ஒரே ஒரு அவதாரம் தான் பாக்கி. அந்த கல்கி அவதாரத்திலேயாவது இந்த மாதிரி அயோக்கியனெல்லாம் அழிச்சு காட்டு. சம்பந்தி, நான் வரேன். சீக்கிரமாவே கோவிலை சுத்தப்படுத்துங்க. பற்ற, உன் பொண்ணு பத்மாவ கூடிய சீக்கிரம் வறுமைக்கு வித்துருவா தெரியுமா? எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். பட் ஜாக்கிரதையா இருப்பா, எச்சரிக்கை. என்ன பாட்டி, எப்படி இருக்கு இப்போ? சிஸ்டர் என்னாச்சு? சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்த்தீங்க. கண்ணெல்லாம் சொருகி போயிடுச்சு, உயிருக்கே ஆபத்தாயிருக்கு. உயிர் போற அளவுக்கு பாட்டிக்கு அப்படின்னா ப்ராப்ளம்? ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி, இவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. ஃபுட் பாய்சனா? ஆமா,
டாக்டர் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டாரு. இனி ஒன்றும் பயப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. வரேங்க. வாங்க பாட்டி. என்னடா செல்லம்? ஓ, இத வந்துடுறேன். சமத்தா இருக்கணும் என்ன? குட். குமார், சுரேஷ் தம்பி போகுது பாரு, அந்த ரூம்ல இருந்து தான் போகுது பாரு. யார் பாட்டி இது? அது நான் வேலை செய்யற வீட்டுல இருக்கிற பையன், கௌசியோட புருஷன். கௌசி குழந்தை பிறந்து போல இருக்கு. அந்த ரூம்ல தான் இருக்கு போல இருக்கு. போய் பார்த்துட்டு போலாம். நான் கூட அந்த குழந்தைய பார்க்கவே ஏன் இல்லை. பாட்டி, உனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, இதெல்லாம் தேவையா? நான் இப்ப நல்லா தானே இருக்கேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு பார்க்காம போறது எப்படி? அந்த குழந்தைய நானும் நீ பார்க்கணும்னுட்டு தான் கடவுளை என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினாரோ என்னமோ. வா பார்க்கலாம். அப்போ வாடா. அந்த விஷத்தை கலக்குனது கடவுள் தான் சொல்றியா நீ? சரி சரி வா. கௌசிமா, கௌசிமா, எதுக்கு பாட்டி இதெல்லாம்? சும்மா இருடா. கௌசி, கௌசி, பாட்டி வந்திருக்கேன். என் பேரனையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். பாட்டி கண்டிருந்து பாருமா. சொல்றதுக்கு வா பாட்டி. வா. என்னடா தங்கம்? பாட்டி, குழந்தை எவ்வளவு அழகா இருக்குல்ல? ராசா வீட்டு பிள்ளைலாம் அப்படிதான் இருக்கும். பாட்டி, நான் கூட குழந்தைல இப்படிதான் இருந்திருப்பேன்ல? நிச்சயமா நீயும் குழந்தைல இப்படித்தான் இருந்திருப்ப. ஏன் உனக்கு நாளைக்கு குழந்தை பிறந்தா அதுவும் இப்படித்தான் இருக்கும். பாட்டி, எனக்கு ஒரு புள்ள பிறந்தா கூட இப்படிதான் இருக்குமா பாட்டி? பாட்டி, பாட்டி, குழந்தைய கையில தூக்கி கொஞ்சம் போல இருக்கு பாட்டி. ஐயோ, நீ எல்லாம் குழந்தைய தூக்க கூடாது, உரம் விழுந்துரும். நீங்க தான் பக்குவமா தூக்குவீங்களே, நீங்க எடுத்து கொடுங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. பாட்டி, இங்க என்ன பண்றீங்க? குழந்தை என்ன செய்றீங்க? நான் இவங்க வீட்டுல தான் வேலை செய்யறேங்கம்மா. குழந்தைய பார்க்க வந்தேன். பர்மிஷன் இல்லாம கண்டபடியெல்லாம் ரூமுக்குள்ள வரக்கூடாது. உங்களுக்கே உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா கௌசி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேம்மா. அவங்களுக்கு ஊசி போட்டிருக்கு, இப்ப எந்திரிக்க மாட்டாங்க. நீங்க போங்க போங்க பாட்டி, டாக்டர் வர டைம் ஆயிடுச்சு. தெரியும் உனக்கு, சிரிக்கிறீங்க. பாத்தியாடா, உனக்காக மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பாஸ்கர், நித்யா, எல்லாம் எங்க இருக்கீங்க? ஓ, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அப்பா என்ன பாஸ்கர், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னப்பா விஷயம்? ஏன் தெரியுமா? என் பையன் சஞ்சய் இங்க வரப்போறான். சஞ்சய் வரப்போறானா? எஸ், என் சஞ்சய் மறுபடியும் என்கிட்ட வரப்போறான். அவன் செத்து விட்டான்னு யார சொன்னது? இருக்காண்டா, உயிரோடு இருக்கிறான்.
ஏன்பா நீங்க சஞ்சய் பாத்தீங்களா? எப்பப்பா? பார்த்துட்டு தானே வரேன். என் புள்ள சஞ்சய என் பேர உருவத்துல பார்த்துட்டு தானே வரேன். என்ன கோபால், என் பேர எப்படி சஞ்சய் உரிச்சு வச்ச மாதிரி இல்ல? அவன் வளர வளர அப்படியே சஞ்சய் மாதிரியே இருப்பான் பாரு. இதான்டா இதான் ராஜா, உங்ககிட்ட எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாலும் எதேதோ பேசிடுற. டேய் ஃபூல், நான் பேசுறதெல்லாம் உண்மைதானடா. இருக்கட்டும்டா, உண்மையாவே இருக்கட்டும். உண்மை சில நேரத்துல எப்படி ஒருத்தன் வாழ்க்கையை பாதிக்கும் தெரியுமா உனக்கு? இங்க பாருடா, சந்தோஷத்தை மனசுல அடக்கி வச்சுக்கணும், துக்கத்தை தான் வெளியே கொட்டணும். அதான் மனுஷனுக்கு நல்லது. போடா போடா போடா, இங்க யார் இருக்கிறா? இல்ல நம்ம பசங்க தானே. அதான் என்னுடைய சந்தோஷத்தை வெளியில கொட்டுறேன். அப்பா, எங்களுக்குன்னு எந்த தனிப்பட்ட சந்தோஷமும் கிடையாதுப்பா. உங்களுக்கு எது சந்தோஷமோ அதான் எங்களுக்கும் சந்தோஷம். நாளைக்கு ஜூனியர் சஞ்சய வரவேற்கிறதுக்கு பிரமாதமான ஏற்பாடு பண்ணிடணும்பா. சரியா சொன்னேன் பாஸ்கர், இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். சரிப்பா, கௌசனி எப்ப குழந்தையோட இங்க கூட்டிட்டு வர போறீங்க? இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போலான்னு டாக்டர் சொன்னாரு. ஆனா நாள் நல்லா இல்லையாமா. நாளைக்கு அமிர்த யோகம் சித்த யோகம் எல்லாம் சேர்ந்து வருதாமா. அதனால நாளைக்கு காலைல என் சஞ்சய் இங்க வர போறான். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா ஒரு சின்ன டவுட்டு. என்ன டவுட்டு? மறுபடியும் சுரேஷோட அம்மா வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்றதுப்பா? இல்ல, அந்த அம்மா இங்க வரமாட்டாங்க. என்னப்பா எப்படி சொல்றீங்க? அவங்க பேரன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க உரிமையை அவங்க விட்டு கொடுப்பாங்களா? நித்யா, இந்த விஷயமா நானும் சுரேஷ் கிட்ட பேசிட்டேன். அவன் உறுதியா இருக்கிறான். அவங்க அம்மா மறுபடியும் இங்க வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, சுரேஷ் கௌசியும் குழந்தையும் கூட்டிட்டு இங்கதான் வருவேன்னு ஆணித்தனமா சொல்லிட்டான். நாளைக்கு என் பேரை இங்கதான் வரப்போறான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நித்யா, அப்பாவே இவ்வளவு உறுதியா சொல்லும்போது நமக்கு எதுக்கு சந்தேகம்? சரி, அதை விடுங்க. சரிண்ணே, நாளைக்கு ஜூனியர் சஞ்சய் எப்படி நாம இன்வைட் பண்ண போறோம்? அதுக்கு தானே நான் கோபாலை கூப்பிட்டுருக்கிறேன். ஒரு திருவிழா கோலம் நம்ம வீடு இருக்கணும். நானும் கோபாலும் ஒரு ப்ரோக்ராமை சார்ட் அவுட் பண்ணி எப்போ நாதஸ்வரம் வாசிக்கணும், எப்போ பட்டாசு வெடிக்கணும் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரோம். கிராண்டா பண்ணுவோம். வாடா. நித்யா, இது எங்க போய் முடியும்னு தெரியலையே. பெருசு ஆட்டமா அடி கற்பனை மேல கற்பனை பண்ணி வச்சிருக்குது. எங்க போய் முடிய போதோ? நம்மளுக்கு தானே இருக்க போறோம், பாப்போம். ரொம்ப ஆனா ஓவரா தான் ஆடுது. கௌசி, என்ன கௌசி, குழந்தை பிறந்திருக்கு, நீ அதுக்குள்ள இப்படி நடமாடுற? டாக்டர் தான் சொன்னா கொஞ்ச நேரம் எழுந்து நடக்கலான்னு. நேக்கு என்ன சிசேரியனா, சோப்பிரசவம் தானே, நேக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கௌசி, நீ கர்ப்பமானது, உனக்கு வளகாப்பு நடந்தது, எங்க ஆத்துல நடந்த பிரச்சனைகள், ராஜரத்ன அப்பா ஆத்துல நடந்த சம்பவங்கள், இதெல்லாம் மீறி குழந்தை பிறந்திருக்கிறத நினைக்கும் போது ஏதோ நாம கனவுல இருந்து நிஜத்துக்கு வந்த மாதிரி இல்ல? உண்மையிலே நாம நிஜத்துக்கு தான் வந்திருக்கோம். இனிமேதான் இந்த நிஜத்தை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. இனிமே என்ன இருக்கு கௌசி, உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம் டாக்டர் சொல்லிட்டாங்க. பணத்தை கட்டிட்டு வந்தா ஆத்துக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். இனிமேதான் பிரச்சனையே இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி எங்க போறது? ஆத்துக்கு தான். அதுதான் எந்த ஆத்துக்கு? ராஜரத்ன அப்பா என்னடானா இவனை வரவேற்கிறதுக்கு பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஆமா கௌசி, அவரை கொஞ்சம் விட்டா தங்கத்திலேயே தொட்டில் செய்ய ஆர்டர் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் அவரையே மறந்திருக்கார். உங்க அம்மாவும் இந்த விஷயத்துல விட்டு கொடுக்கற மாதிரி தெரியல. என்ன செய்வாங்கன்னு சொல்ற? என்ன தெரியாத மாதிரி கேக்குறேன். குழந்தை பிறந்து 1/2 மணி நேரத்துல இங்க வந்து இது ஏன் பேர, நேக்குதான் முழு உரிமை இருக்குன்னு சண்டை போட்டாங்கன்னு நீங்க தானே சொன்னேன். நாம டிஸ்சார்ஜ் ஆக போறோம்னு தெரிஞ்சா வந்து நிக்க மாட்டாளா? நேக்கு அப்படி தோணல. நேக்கு நிச்சயமா தெரியும். அவங்க வந்து குழந்தைய நம்பாத்துக்கு தான் ஐஷன் போகணும்னு பிடிவாதமா இருக்க போறாங்க. இல்ல கௌசி, எங்க அம்மா ரோஷக்காரி. அன்னைக்கு அவங்க கையில குழந்தைய கொடுக்கலங்கிற கோவத்துல அவங்க வரவே மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு
கொஞ்ச நாள் பொறுத்து நீயும் நானும் குழந்தைய தூக்கிட்டு போய் அவங்க காலடியில வச்சு ஆசீர்வாதம் வாங்கினோம்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இல்லைங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் இது பாசத்தால வர போராட்டம்னு நேக்கு தெரியல. ராஜரத்ன அப்பா மேல இருக்கிற கோவம் தான் இதுக்கெல்லாம் காரணம். கௌசி, எது எப்படியோ எல்லாரும் குழந்தை மேல போட்டி போட்டுண்டு பாசத்தை பொழியறாங்க. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. இத பார், நீ பச்சை உடம்புக்காரி. பிரசவம் சிக்கலானதுக்கு காரணமே நோக்கு பிபி அதிகமா இருந்ததுதான். மறுபடியும் நீ டென்ஷன் ஆகி உன் உடம்ப நீயே கெடுத்துக்காத. எது எப்படி நடந்தாலும் சரி, நீ அமைதியாரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இனிமே நேக்கு என்ன, நீங்களாச்சும் உங்க பிள்ளையாச்சு. இப்ப சொன்னியே அதான் கரெக்ட். என் பிள்ளையும் நானும் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவோம். இனிமே இவன் தான் நீக்கு ரைட் ஹேண்ட். என்னடா சொல்ற? எப்பவுமே நீ அப்பாக்கு தான் சப்போர்ட்டா இருக்கணும். என் சஞ்சய் தான் மறுபடியும் கௌசி வயசுல வந்து குழந்தையா பிறந்திருக்கிறான். சஞ்சய் மாதிரியே சிரிப்பு, அவன் மாதிரியே கை, எல்லாம் அப்படியே சஞ்சய் தான்.